கல்யாண பொண்ணுகிட்ட ஹீரோ சொட்ட தலைங்கிற விஷயத்த மறைச்சு கல்யாணம் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் காலையில பக்கத்து வீட்டு பொண்ணும் வந்து சண்டை போடும்போது ஹீரோ சொட்ட தலைன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட கல்யாண பொண்ணும் இப்ப ஹீரோவோட தலையில இருக்க விக்க கழட்டி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு சொட்டையா இருக்காரு. பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு மேல உங்க கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லி இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கோ கிளம்பிடுறாங்க. ஹீரோ எவ்வளவோ சமாதானம் செய்ய முயற்சி பண்றாரு. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஹீரோவோட வழுக்கு தலையவும் ரொம்பவே கேவலமா பேசி உங்க கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்ப ஹீரோவுமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அப்ப பக்கத்து வீட்டு பொண்ணும் வந்து என்னால தானே பிரச்சனைன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ஹீரோக்குமே டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிடுறாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு லாயரா தான் இருப்பாங்க. ஹீரோ உண்மையை சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா சொல்ல முடியாம போயிருக்கோம். உனக்காக நான் கோர்ட்ல வாதாடுறேன்னு சொல்லி இப்ப ஹீரோ மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணும் ஹீரோ அழகா இருந்ததால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் இதுக்கப்புறம் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இப்ப டைவர்ஸும் கொடுத்துறாரு. ஹீரோ ஃபேர்னஸ் கிரீம் போட்டு அழகா வெள்ளையா மாறணும் தான் விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப தலையில இருக்க விக்க கழட்டிட்டு நம்ம நம்மளாவே இருப்போம், அதுதான் அழகு, அழகா மாறணும்லாம் ட்ரை பண்ண வேணாம், எப்படி இருக்குமோ அப்படியே ஏத்துக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவை பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறாரு. ஆனா அவங்களுக்கு ஆல்ரெடி மாப்பிள்ள பார்த்திருப்பாங்க, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றாங்க. இந்த ரிஜெக்ஷனுமே ஹீரோ ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அவர் உருவத்தையும் அவர் ஹாப்பியா ஏத்துக்கிறாரு.